ராயபுரம் மெயின் தெருவில் வசிக்கிற உங்க அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக இயேசு நாமத்தில் வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வந்தாரு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் மனுஷன் தானே, அவர் கடவுள்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு நீங்க கேட்கலாம். இந்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இந்த வேதாகமம் வந்து எழுதப்பட்டது ஒரு கதை அல்ல, இது வரலாறு. சரித்திரபூர்வமாக நடந்திருக்கிற விஷயங்கள் தான் இந்த வேதாகமத்துல பதிவு பண்ணிருக்காங்க. வரலாறையே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாக பிளந்திருக்குது இந்த வேதாகமம். எப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்க கூட புக்ல படிச்சிருப்பாங்க. கிபி கிமு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு தான் இருக்கும். வேற எந்த ஒரு புத்தகத்திலுமே நீங்க படிக்க முடியாத, எந்த ஒரு புத்தகத்திலும் நீங்க பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை இந்த வேதாகமத்துல ஆண்டவர் வந்து செய்து விட்டு போயிருக்காரு. மனுஷனா 2026 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்து வந்தாரு. எதுக்காக வந்தாரு அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம பாவத்துல பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா மூழ்கி கிடக்கிற இந்த ஜனங்களுக்காக வந்து சிலுவையில வந்து ரத்தம் சிந்தி நமக்காக காயப்பட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்காக யாராவது ஒருத்தர் அடி வாங்குவாங்களா? நமக்காக யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வாங்களா? நமக்காக வந்து ரத்தம் சிந்துவாங்களா? ஆனா அவருங்க உங்களுக்காக எனக்காகவும் முள்முடி வைத்தாங்க, அவர் தலைமையில முள் கிரீடம் வைத்தாங்க. அந்த ரத்தம் வழிந்து ஓடுது அவருக்கு, அதையும் அவர் பொருட்படுத்தல. அவர் மேல காரி துப்புனாங்க, அதையும் அவர் பொருட்படுத்தல. அவர் மேல வந்து சாட்டை அடி அடிச்சாங்க. சாட்டை அடினா எந்த படி அடினா, அந்த அடி அடிச்சாங்கன்னா அந்த சதையை ஒட்டிட்டு வந்துரும். அப்பேற்பட்ட அடி அவர் வாங்கினாரு. எதுக்காக? முட்டி போட்டு உங்களை ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட அந்த அடியை வாங்கினாரு. எதுக்காகங்க? எதுக்காக தெரியுமா? உங்களுக்கு என்னைய ரட்சிக்கிறதுக்காக, உங்களை என்னைய வந்து பாவத்தில் மீட்கிறதுக்காக. நான் பாவமே செய்யலையே, நான் பாவியே கிடையாது. நீங்க யாருமே நம்ம இருதயத்தை தொட்டு சொல்ல முடியாது. நாம் எல்லாமே ஒரு பாவிதான். நம்ம பிறந்ததுல இருந்தே ஒரு பாவியா இருக்கிறோம். அந்த பாவத்துல இருந்து நம்மள மீட்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. சரிப்பா, நான் இப்படி பண்ணிட்டேனே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க மனசுல வந்து நீங்க விசனப்பட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு உங்க இருதயத்துல ஒரு இடத்தை கொடுங்க. எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கீங்க, நான் நம்புறேன். ஏசப்பா, என் பிரச்சனை இது இருக்கு, எனக்கு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கு, நான் எங்கெங்கயோ போயிட்டேன், நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டேன், எவ்வளவோ நான் வந்து இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கே ரட்சணை நாள். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க இருதயத்துல ஒரு இடம் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், அது தலை போற காரியமா இருந்தாலும் கம்ப்ளீட்டான உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு. இயேசு நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறோம். அதே ருசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். தேவன் நல்லவர், தேவனிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே ஒரு நாளும் தள்ளுவதில்லை. மனிதர்கள் வந்து நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் வருவாங்க. ஆனா நாங்க கும்பிடுற கடவுள் வந்து அப்படி கிடையாது. எங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவர் எங்களை ஆதரிப்பார். அதே போலதான் நாங்களும் சொல்லுகிறோம், உங்ககிட்ட எந்த சூழ்நிலை நீங்கள் எதுவுமே இல்லைன்னு இருந்தா கூட இந்த வேலையில நீங்கள் இருக்கிற இடத்துல கூட இயேசுவை நம்புங்க. இயேசுவா உங்களை தேடி வருவார். நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்னா அந்த உலகம் நம்மளை நிராகரிக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து நிராகரிக்கவே மாட்டார். அவர் வந்து எப்பொழுதுமே சிறியவர்கள் தான் இயேசுவா தேடி வருவாரு. நம்ம கிட்ட காசு நகை எதுவுமே பணம் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற பொருளையோ நகையோ இயேசுவா விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தை அவருக்கு கொடுங்க. தேவன் உண்மை உள்ளவர், அவரை நம்புங்க. தேவன் அன்பானவர், உங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளாத தெய்வம் உண்டு. உங்ககிட்ட எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் இந்த வேலையில இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் வந்து தேவனை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். நாங்களும் இதே சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவன் ஒருவருக்கும் ஒரு விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனாலதான் நாங்க இப்பொழுது இந்த மாதிரி மைக் பிடிச்சிட்டு பேசுகிறோம். எங்க வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. தேவன் எங்களுக்கு செய்த விடுதலைகள் ஏராளம் உண்டு. நாங்கள் வந்து எங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை, இப்போ இருக்குதுன்னா நாங்க தேவனிடத்துல ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு தேவன் சரி செய்ய வல்லவர். அதே போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை கூட தீர்க்க வல்லவரா இருக்கிறார். தேவனை நம்புங்க. தேவன் திரும்பவும் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. ஏசப்பா தான் உண்மையான கடவுள் என்று நாங்கள் எங்க சபையின் சார்பாக இந்த வேலையை நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா விதமான காரியங்களை மாற்றி சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். அதிசயங்கள், அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவருடைய வார்த்தை விதைத்திருக்கிறோம். இருக்கிற எல்லா மக்களையும் அவங்க திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கரம் குறுகி போகவில்லை. எல்லோரையும் கருத்து ரட்சித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளையாக மாற்றி சபையில் சேர்த்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த சபைக்கு செல்லாமல் இருப்பீங்கனால் உங்களுக்கு அறிய வாய்ப்பு இருக்கிறது. சேனியம்மன் கோவில் தெருவில் இருக்கிற எஸ்எஸ் பிரியாணி கடை இருக்கிற பில்டிங்கில் 1வது மாடியில் கிறிஸ்துவ அப்போஸ்தலர் திருச்சபை இருக்கிறது. இந்த சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் வார வாரம் தவறாமல்
பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் இன்று மாலை கூட பிரார்த்தனை கூட்டம் நடைபெறப் போகிறது. சொல்லப்பட்ட விலாசத்தில் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காக சபையில் எப்போது ஜெபிப்பதற்காக பாஸ்டர் சால்மன் ராஜையா இருக்கிறாரு, பாஸ்டர் வாணியம்மா இருக்கிறாங்க. அவங்களை சந்திங்க, உங்களுக்காக அவர் ஜெபிப்பார்கள். நிச்சயமாக உங்களை விடுவித்து ஆசீர்வதித்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. சென்னை சென்ட்ரல் கல்லறை என்கிற பகுதி நான் பிறந்த அந்த பகுதியில் தான் அந்த பகுதியில பூர்வீகம் தாய் தகத்தார்கள் உறவினர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்கள். நண்பர்களே, அந்த பகுதியில நான் அநேக விதமான உபத்திரத்தோடு அதிக பாவ பழக்கத்தோடு வாழ்ந்திருந்தேன். என் வாழ்க்கையில 20 வயசு வரைக்கும் நான் பண்ணாத தவறுகள் இல்லை. அதனாலே 20 வயசு வரைக்கும் நான் குடிக்காத சாராயம் இல்லை, குடிக்காத சிகரெட் இல்லை, பீடி இல்லை, ஆன்ஸ் பாதப்பழக்கம், நாகா, சைனிகைன்னு சொல்றாங்க, நீடா 120, 420 உப்பையாக இருக்கிற எல்லா சாராயத்தையும், பந்த சாராயம், பால் சாராயம், வயசாக இருக்கிற சாராயம் எல்லாத்தையும் 20 வயசு வரைக்கும் பண்ணாத தவறுகள் இல்லை. வீட்டு கணக்குல, ஊரு கணக்குல இதற்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்திருந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்தார், நல்ல மனிதனாக மாற்றினார். அன்பானவர்களே, குடும்பத்தில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, இருக்கிறது செத்து சொல்லுவாங்க, ஊர்ல நான் பிறந்த வந்த ஊர்ல சபிச்சாங்க, சாபம் விட்டாங்க, அநேக விதமான பாவம் சாபத்தில் என்ன இயேசு கிறிஸ்து 2008 வருஷத்துல தேடி வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா விதமான பாவங்களை எல்லாம் மாற்றி நல்ல மனிதனாக மாற்றி இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றி இன்றைக்கு நல்ல குடும்பங்கள் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை ஒரு குடும்பத்துல பிள்ளைகளோ கணவன்மார்களோ உடன் பிறந்தவர்களோ போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களா, குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களா, கஞ்சா பழக்கத்திற்கு, மாத்திரை பழக்கத்திற்கு இப்படியாக இருக்கிற எந்த விதமான பாவ பழக்கங்கள் இருந்தாலும், எந்த விதமான சாராய பழக்கங்கள் இருந்தாலும் இப்பேற்பட்ட காரியத்திற்கு விடுதலை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் இலவசமாக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு ஒன்றாக இருக்கிற நம்மளே தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். விசுவாசிகள் எனக்கு விடுதலையும் நன்மையும் கொடுத்த ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு விடுதலை கொடுக்கிறார். சகோதர சகோதரி சுனிதாவில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஜென்சி எங்க அம்மா காணும் பாஷமா கூட போயிட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், உலகத்தை ஜெயித்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக வாழும் என்று இயேசு சொன்னார். துக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் படுகிற துக்கங்கள் எல்லா விதமான காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மேலும் நீங்கள் போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவர் மூலமாக அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்தை வரவேற்கிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த சபைக்கு செல்லாத நபர்களாக இருக்கலாம், சபைக்கு சென்று விட்டு சில விதமான சூழ்நிலையில் நீங்கள் தலைப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு நல்ல நிறைய சேனியம்மன் பிரியாணி இந்த சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை காலை வரை வர முடியவில்லை என்றால் மாலை
அந்த தாயார்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். இந்த பாடல் இயேசுவின் நாமத்தால் உங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் உன்னை யாரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தியம் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தியம் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இப்பொழுது எங்கள் கோயில் சார்பாக அந்த சகோதரர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார் என்று அன்பு சகோதரி சொல்கிறார்கள். இந்த சாட்சி நாளில் உங்கள் வாழ்க்கையில் மெய்யான ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். சாட்சியை கேளுங்கள், இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாம மகிமைப்படுவதாக. நான் சபைக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. நான் வரும்போது இந்த சபைக்கு வரும்போது எதுவுமே கிடையாது. நான் ஒரு பொருட்டாவே இருக்க மாட்டேன் எங்கள் வீட்டில். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய தலையெழுத்தையே மாற்றி இருக்கிறாரு. நான் சபையில் கால் வைக்கும்போது என்னுடைய குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, போராட்டம், அநேக துன்பம், கடன் நிறைய இருந்துச்சு. ஆனால் நான் உண்மையாலுமே எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க, இயேசுவை நீ நம்புமான்னாங்க. ஆனால் நான் நம்பலை, அப்பயே விட்டுட்டேன். சரி, எவ்வளோ தெய்வம் நம்ம கும்பிட்டோம், இயேசுவை மட்டும் நம்பினா என்ன ஆக போகுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை தொடர்ந்து வந்து அவங்க சந்திச்சாங்க. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த நேரத்துக்கு அமைச்சாரு. ஆனால் நான் எவ்வளோ உதாசனம் தான் படுத்தினேன். ஆண்டவரை நான் எவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் போக போக என்னாச்சுன்னா அவங்க தொடர்ந்து வந்து ஆண்டவரை பற்றி சொல்ல எனக்கே தெரியல, அவருடைய வார்த்தை என் இருதயத்தில் இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை எனக்கு வந்ததுன்னே எனக்கே தெரியாது அது எப்படி வந்ததுன்னு. ஆனால் அவங்க சொல்ல நான் விசுவாசித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சபைக்கு வர ஆரம்பித்தேன். ஆண்டவர் பேசினாரு, ஊழியக்காரங்க மூலியமா பேசினாரு. அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டு நான் ஆண்டவர் முழுசா நம்பி ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்தேன். என்னுடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை மாத்தினாரு, என் குடும்பத்துல இருக்கிற வறுமையை மாத்தினாரு, என் குடும்பத்துல இருக்கிற சண்டைகளை மாத்தினாரு, என் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வித தேவைகளையும் சந்திச்சாரு, என் குடும்ப தேவைகளை சந்திச்சாரு. என்னுடைய கணவர் குடிச்சிட்டு எவ்வளோ அடி நிறைய வாங்கியிருக்கிறேன். அதுல இருந்து எனக்கு தேவன் விடுதலை கொடுத்தாரு. அநேக அற்புதங்களை என் வாழ்க்கையில செஞ்சாரு. இன்னைக்கு நான் தீர்வமா நான் ஸ்ட்ராங்கா நான் நிக்கிறேன்னா கர்த்தருக்குள்ள அவருடைய கிருபை தான். எனக்கு எவ்வளோ நன்மைகள் எனக்கு செஞ்சிருக்கேன். ஒரு நாளைக்கு நான் சாப்பிடனாலே என் கையில காசு இருக்காது, கடங்காரங்க வாசல்ல நிற்பாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் இன்னைக்கு இந்த வருஷத்துல எனக்கு எல்லாத்தையும் மாற்றி கடத்துல இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு, குடும்ப பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. முதலாவது என்னை ஜீவனை காப்பாத்தி இருக்கிறாரு. 2-3 தடவை நான் இறந்திருப்பேன் என்னுடைய கணவர் குடிச்சிட்டு வந்து அடிக்கும் போது. ஆனா அதுலயே என்னுடைய ஆண்டவர் என்னோட கூட இருந்து என் ஜீவனை காப்பாற்றிருக்காரு, என் பிள்ளைகளோட ஜீவனை காப்பாத்திருக்காரு, அவரையும் ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. என் ஆண்டவரை நம்பி என் வாழ்க்கையில நான் ருசிச்ச நல்ல விஷயத்தை நீங்களும் ருசிங்க. ஆண்டவரை நம்புங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையுமே ஆண்டவர் மாற்றுவாரு. அவரால்
முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. ஏசப்பான்னு மட்டும் கூப்பிடுங்க, உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வாரு. நீங்க யாரை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுடைய இருதயத்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வாரு, நன்மைகளை செய்வாரு. அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. அவரை நம்பி விசுவாசித்து அப்பான்னு கூப்பிட்டாலே போதும். நம்மளுக்கு வேற எதுவுமே வேணாம். நம்ம அப்பா கிட்ட எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் கேட்டாலே எல்லா நன்மைகளையும் நம்மளுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இப்பொழுது ஒரு அற்புதமாக ஒரு சாட்சியை கேள்விப்பட்டீர்கள். இப்ப சாட்சி ஏன் சொல்கிறார் என்றால், ஒரு கோர்ட்ல போனா ஒரு மனுஷன் கொலை செய்தா அதுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஒரு சாட்சி கேட்பாங்க. இன்னைக்கு அதே போலதான் எங்க வாழ்க்கையில வருத்தங்கள், துக்கத்தோடு, கவலைகளோடு மனுஷர்களால கைவிட நேரத்தில் இருக்கும் போது ஒருவர் தான் வந்து நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்ன ஒருவர் தான், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீங்கள் வருத்தத்தோடு, துக்கத்தோடு, கவலைகளோடு, போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, போதை பிரச்சனைனால கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? குடினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ட்ரக்ஸ் பழக்கத்தினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? சிகரெட் பழக்கத்தினால நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் உங்க வாழ்க்கை மாறாது. இந்த சிகரெட்டோ, இந்த குடி பழக்கமோ, இந்த அன்ஸ் பழக்கமோ, இந்த கஞ்சாவோ எது உங்க வாழ்க்கையை மாற்றாது. அது உங்க வாழ்க்கையை மாற்றாது. உங்க உடல்நிலை அது கேடுதல் தரும். நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டாலும், டாக்டர் நான் இந்த சிகரெட் பிடிக்கலாமா, நான் இந்த சிகரெட் பிடிக்கலாமா, நான் இந்த குடியை குடிக்கலாமா, இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க என்றால் டாக்டர் என்ன சொல்வார் உங்களை பார்த்து? இதெல்லாம் ஒரு கேடுதல் என்று சொல்வாங்க. அது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் தயாரிக்கிறவன் தெரியுமா? அந்த சிகரெட் தயாரிக்கிறவன், குடியை தயாரிக்கிறவனே ஒரு எச்சரிக்கை போடுறான். அந்த சிகரெட் டப்பால என்ன போட்டிருக்கான்? இதை குடித்தால் கேன்சர் வரும் என்று போட்டுக்கிறான். அது மாத்திரம் இல்ல, இதை நீ குடித்தால் உன் உடல்நல கேடு என்று போட்டிருக்கான். தயாரிக்கிறவனே இது நல்லது, இதுல விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குதுன்னு போட்டிருக்கலாமே. இல்லையே, அவனே போடலையே. நீங்கள் அன்ஸ்பாட்ல இருக்குதுல, அந்த அன்ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா என்றால் அதுல உங்களோட வாழ்க்கை எப்படி முடியும் என்றது ஒரு போட்டாவே போட்டு வச்சிருக்கிறான். ஆனால் மனிதன் நிம்மதியை தேடி எங்கே ஓடுகிறான் என்றால் காசுகளை செலவு செய்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் நிம்மதி எங்கே கிடைக்கும் என்றால் நீங்கள் பிடிக்கிற சிகரெட்டிலயோ, குடிப்பழக்கத்திலயோ, போதை பழக்கத்திலயோ, உங்களோட கடன் பிரச்சனையிலோ, குடும்ப சமாதானத்திலயோ அது கிடையவே கிடையாது. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியை நீங்கள் தேடும் போதுதான் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார். இன்னைக்கு மனிதர்கள் தன் சுய இச்சையினாலே அவர்கள் பாவத்துக்குள்ளே போய் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால, குடி பிடிக்கிறதுனால எவ்வளவு குடும்பங்கள் இழந்து போய் இருக்குது, எவ்வளவு குடும்பங்கள் நடு ரோட்ல வந்து இருக்குது, எவ்வளவு காசுகள் செலவு எங்க செய்கிறீர்கள் என்றால் ஒரு வைன் ஷாப்ல போய் நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த காசு எடுத்துட்டு போய் குடும்பத்திலே குடித்தீர்கள் என்றால் அந்த குடும்பம் அந்த கடன் பிரச்சனையில இருந்து மாறும். படிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் படிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் கடன் பிரச்சனையில உங்க குடும்பம் தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த தரித்திரத்திலிருந்து நீங்கள் வாழ முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சமாதானம் எங்க கிடைக்கும் என்றால் நீங்கள் உலக கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடினாலும் சமாதானம் கிடைக்காது. உங்களுக்கு சமாதானத்தை தருகிற ஒருவர் தான், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீங்கள் காசுகள் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக செலவு செய்கிறோம்? இன்னைக்கு எவ்வளவு பேர் 100 வயசு வரைக்கும் வாழ வேண்டும் என்று தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தோம் என்றால் சிறு பிள்ளைகளே போஸ்டர்ல பாக்குறோம், சிறு பிள்ளைகளை போஸ்டர்ல பாக்குறோம். எவ்வளவு பேர் போஸ்டர்ல பாக்குறோம்? ஏன் என்றால் குடி பழக்கத்தினால, கஞ்சா பழக்கத்தினால. அது மாத்திரம் இல்லை, சில பேர் கோர்ட்ல கேட்டோம் என்றால் ஏன்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எனக்கு போதையில என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. இதனால குடும்பத்திலே சண்டை, பிரச்சனை, போராட்டம். அந்த குடும்பத்திலே அந்த குடி என்ன செய்யுது என்றால் குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்குது, குடும்பத்திலே நிம்மதியை கெடுக்குது. அது மாத்திரமில்லை, கடன்ல கொண்டு போய் விடுது, தரித்திரத்திலே கொண்டு போய் விடுது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவைகள் எல்லாம், இது எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம்,
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களோட வாழ்க்கை நரகத்துக்குள்ளே போகும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சரீரத்தை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சூசைட் வந்து பாத்தீங்கன்னா பாய்சன் குடித்தா மாத்திரம் சூசைட் கிடையாது, தூக்கு மாட்டீங்கன்னா மாத்திரம் சூசைட் கிடையாது. ஒவ்வொருவரும் குடி பழக்கத்துல வாழ்கிறீர்கள் தெரியுமா, போதை பழக்கத்துல வாழ்கிறீர்கள் தெரியுமா, சிகரெட்ல வாழ்கிறீர்கள் தெரியுமா. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனை எடுத்துக்கொண்டு உங்களோட உடல் நிலையை நீங்களே கெடுத்துக்கொண்டு நீங்களே உங்க சரீரத்தை கெடுத்துக்கொண்டு எங்க செலவு செய்கிறீர்கள் என்றால் டாக்டரை நோக்கி ஓடுகிறீர்கள். ஆனா டாக்டர் என்ன சொல்லுகிறார்? இது என்னால முடியாது என்று சொல்லி விடுகிறார். ஆனால் இன்று ரட்சிப்பு நாள். உங்க வாழ்க்கை மாற வேண்டுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமா, அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாவபார சுமக்கிறவர்களே எல்லாரும் எந்த இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோட காசு கேட்கவில்லை, உங்க பணத்தை கேட்கவில்லை, உங்க சொத்து கேட்கவில்லை, உங்களோட எந்த காசும் அவருக்கு தேவையில்லை. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் அனைத்தையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 24 எழுதப்பட்டது போல ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதங்களும் நாட்டுக்கு நாடு யுத்தங்களும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுக்குள்ளே அன்பு இல்லாமல் தாய் பிள்ளையை கொள்கிறது, பிள்ளை தாய்களை கொள்கிறது, தகப்பன் பிள்ளைகளை கொள்கிறது. இன்னைக்கு பார்த்தோம் என்றால் நியூஸை திறந்தோம் என்றால் நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதங்கள். அது மாத்திரமில்லை, விலைவாசிகள் ஏறிக்கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் ஏறிக்கொண்டிருக்கிறது. இது மாத்திரமில்லை, 2004 ஒரு சுனாமி என்ற பெரிய பேரழிவை நாம் கண்டோம். இது எல்லாம் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, 2019 ஒரு கொள்ள நோய்களை நாம் கண்டோம். ஒரு கொரோனா என்று ஒன்று வந்த போது உங்க வாழ்க்கையை எப்படி பொறுத்து போட்டது. லாக்டவுன் என்று ஒன்று போட்டார்கள், அதோட பெரிய கொள்ள நோய் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா துன்பமா, துயரமா, கவலைகளா, கண்ணீர்களா, வருத்தங்களா, பாரங்களா, எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை இயேசு கொடுக்கிறார். ஒருவேளை இங்க சபைக்கு செல்லாமல் இருக்கலாம், இதற்கு முன்பாக சபைக்கு சென்று சில விதமான சூழ்நிலை நிமித்தமாக தடைப்பட்டு இருக்கலாம். அன்பானவர்களே, சேனியம்மன் கோவில் தெருவில் இருக்கிற SS பிரியாணி கடை இருக்கிற அந்த பில்டிங்ல 1வது மாடியில் கிறிஸ்துவ அப்போஸ்தலர் திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வார வாரம் தவறாமல் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க கேட்ட சாட்சிய கேட்டிருப்பீங்க எல்லாம். சகோதரிக்கு தீராத வயிற்று வலி, அது உண்மையா எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போனாங்களா, ஆனா என்னதுமே தெரியாம இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் சொன்னாங்க ஒருத்தவங்க, சும்மா நீங்க சர்ச்சைக்கு வந்து பாருங்களேன், ஜெபம் பண்ணா அந்த வயிறு வலி எல்லாம் சரியான. அவங்க சொன்ன வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த வயிறு வலி வந்ததுன்னா தன்னுடைய முந்தானி எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், கழுத்தை நல்லா இறுக்கி கட்டிப்பாங்களாம். அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அந்த வலி தாங்க முடியாத வேதனை. ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்தாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, விடுதலை கொடுத்தாங்க. ஏசப்பா என்ன பண்ணாராம், விடுதலை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஒரு மனுஷனாகவே வந்து நமக்காக 33 வருடம் இந்த பூமியில நடந்தார். வியாதி உள்ளவர்களே குணமாக்கினார். அவரை நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பிசாசின் போராட்டமா, இல்ல வியாதியா, இல்ல கடன் தொல்லையா, இல்ல கஷ்டமா, எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் என்ன பண்றாரா, விடுதலை கொடுத்தாரு. எத்தனை வருடம் நீங்க கேட்டீங்கன்னா 33 வருடம் இயேசு கிறிஸ்து எங்களை மாதிரியே இந்த மாதிரி தெரு தெருவா போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நிறைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பாருங்க, அவருடைய சிலுவையினால இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தாரு. தேவன் அன்பானவர், தேவன் எல்லாவற்றிற்கும் ஜீவனை தருகிறவர். அவர் நமக்காக ஜீவனை தந்தால் நமக்காக மீண்டும் வருவார். உங்ககிட்ட இருக்கிற கர்த்தர் எங்ககிட்ட இருக்கிற கர்த்தர் எவ்வளவு நல்லவர் நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். அதே ருசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த வேலையில வந்திருக்கிறோம். தேவன் நல்லவர், தேவன் தேவனிடத்தில் வருகிறவர்களை அவர் புறமே ஒரு நாளும் தள்ளுவதில்லை. மனிதர்கள் நம்ம கிட்ட
வரப்போகிறார் இந்த பூமிக்கு. ஏசப்பா உண்மையான கடவுள் என்று நாங்கள் எங்கள் சபையின் சார்பாக அந்த வேலையை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.